பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, குற்றவாளியுடன் சேர்ந்து காவல்துறை பாதுகாப்பு கோரி ஆட்சியரிடம் மனு. தூத்துக்குடியில் இளம் பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி தென்மலை தென்குமரனுக்கு ஆதரவாக துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் செயல்பட்டு தன் மீது பொய் வழக்கு போட்டு பழி வாங்கி வருவதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார். நான் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி காலனில இருக்கிறேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனிலே மர்ச்சன்டைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஏரியால இருக்கிற ஒரு ரவுடி, அவன் பேரு தென்மலை தென்குமரன். அவன் ஆக்சுவலி ஒரு ஹெச்எஸ் ரவுடி. அவன் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கிண்டல் பண்றது, தப்பான வேலை ஆக்ஷன்ஸ் காமிக்கிறது, அந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதை தொடர்ந்து நான் டிசம்பர் 24th பார்க்ல வாக்கிங் போகும்போது மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான். ரொம்ப க்ளோஸா வந்ததுனால அன்னைக்கு நான் புதுக்கோட்டை ஆளுமன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவங்க விசாரணை பண்ணி அவனை ஜெயில பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஒரு 30 days, நியர்லி 1 month அவன் ஜெயில இருந்தான். அதை அவன் பெயில ரிலீஸ் ஆகிருந்திருக்கிறான். அதுல இருந்து ஒரு 1 or 2 daysல என்னோட வீட்டுக்கு கத்தியோட என்னை மிரட்டுறதுக்கு வந்துட்டான். ஒரு ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட்ல தான் அன்னைக்கு நான் எஸ்கேப் ஆகி வீட்டு பின்வாசல் வழியே ஓடி வந்துட்டேன். இது சம்பந்தமா நான் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போகும்போது 2 நாளா இன்ஸ்பெக்டர் இல்ல சொல்லி டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எஸ்ஐ கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துட்டேன். அவங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபர்தர் ஆக்ஷனுமே எடுக்கல. தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி நகரை சேர்ந்த இளம்பெண் அப்பகுதியில் உள்ள தனியார் ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர் டிசம்பர் மாதம் மாநகராட்சி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அங்கே வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி தென்மலை தென்குமரன் அவரிடம் ஆபாச செய்கையில் ஈடுபட்டு அத்துமீற முயன்றுள்ளார். இதிலிருந்து தப்பிக்க இளம்பெண் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தென்மலை தென்குமரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்த தென்மலை தென்குமரன் இளம்பெண் வீட்டில் தனியாக இருக்கும்போது கத்தியுடன் உள்ளே நுழைந்து அவரை குத்த முயன்றுள்ளார். இளம்பெண் வீட்டில் பின்பகுதி வழியாக தப்பி ஓடியுள்ளார். அதன் பின் தென்மலை தென்குமரன் தொடர்ந்து அந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட இளம்பெண் சிப்காட் காவல் நிலையம் மற்றும் ஊரக துணை கண்காணிப்பாளர் சுதீர் ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளார். இருப்பினும் தென்மலை தென்குமரன் மீதான எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தென்மலை தென்குமரன் தொடர்ந்து இளம்பெண்ணை மிரட்டுவதுடன் பாலியல் தொந்தரவிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என ஊரக துணை கண்காணிப்பாளர் சுதீர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார். அவங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபர்தர் ஆக்ஷனுமே எடுக்கல. நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ல இருந்து பேசுவாங்க. இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த டிலே எதனால அவங்க பண்றாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் டிஎஸ்பி கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பத்தி கேட்கும் போதுதான் டிஎஸ்பி தான் இந்த விஷயத்த ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனாவே தெரிஞ்சது. ஸோ அதுக்கு டிஏஜியை பார்த்து பிப்ரவரி 11 நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஒரு எஃப்ஐஆரே போட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் கூட அவனுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அவன் தொடர்ந்து என்னைய மிரட்டிட்டு தான் இருந்தான். இதையடுத்து சிப்காட் காவல்துறையினர் தென்மலை தென்குமரன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்த போது கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் தொடர்ந்து இளம்பெண்ணை மிரட்டி வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராமலட்சுமி பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அவர் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்திய சாட்சியமும் பெற்றுள்ளார். இது தொடர்பாக இளம்பெண்ணுக்கு தெரியாமல் அவரது அலுவலகத்திற்கு சென்று சக ஊழியர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். ஊரக துணை கண்காணிப்பாளர் சுதீர் தென்மலை தென்குமரன் மீதான புகாரை திரும்ப பெறும்படி அந்த இளம்பெண்ணை வலியுறுத்தியுள்ளார். இதனால் அந்த இளம்பெண் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். முதல்வரின் தனிப்பிரிவிலிருந்து அந்த மனு ஊரக துணை கண்காணிப்பாளரிடமே விசாரணைக்காக திருப்பி உள்ளது. இது தொடர்பாக அந்த பெண் சாதி பெயரை குறிப்பிட்டு
ஏசியதாக கூறி திருமலை தென்குமரனிடம் ஒரு புகாரை வாங்கி அந்த பெண் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலியாக காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர். துணை கண்காணிப்பாளர் சுதீர் ஆலோசனையில் இவ்வாறு செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் ஆகியவற்றிற்கு புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம்பெண் மீது போடப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு குறித்து அவரின் வழக்கறிஞர் துணை கண்காணிப்பாளர் சுதீரிடம் கேட்டபோது காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானின் உத்தரவின் பேரில்தான் இந்த வழக்கை போட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறையே தனக்கு எதிராகவும் தன்னை துன்புறுத்தி வரும் குற்றவாளிக்கும் ஆதரவாகவும் இருப்பதால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கூறி அந்த இளம்பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். அது என்ன அப்படிங்கறதே வந்துட்டு விசாரிக்காம என் மேல வந்துட்டு பொய்யா நான் அவரை வந்துட்டு ஜாதி பேரை சொல்லி திட்டின மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு என் மேல பிசிஆர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ சைமல்டேனியஸா வந்துட்டு இதே பெட்டிஷனை நான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் கொடுத்துருந்தேன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல. இப்போ அதுவும் வந்துட்டு கேஸா கன்வெர்ட் ஆகி ஆக்ஷன் எடுக்க சொல்லி இந்த ஊர் எஸ்பிக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இந்த என் மேல போட்ட இந்த பிசிஆர் கேஸை பத்தி என்னோட அட்வொகேட் டிஎஸ்பியை போய்கிட்டு கேட்கும் போது அவங்க வந்துட்டு இது எஸ்பியோட ஆர்டர் படி தான் நான் வந்துட்டு இந்த பிசிஆரை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸோட இது ஆக்ஷன் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸோட ஆக்ஷன் வந்துட்டு எஸ்பியை எடுக்க சொல்லி வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு. பட் இவங்களோட ஆர்டர்ல தான் வந்துட்டு ஆல்ரெடி எம்எல்ஏ பிசிஆர் போட்டதா டிஎஸ்பி சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு ஜென்யூனா அவங்க பண்ணுவாங்க, அதுல எனக்கு எப்படி ஸ்பேரா வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. காமனா வந்துட்டு சொல்லணும்னா தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம். இப்போ தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு அந்த அக்யூஸ்டுக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கிற மாதிரி ஓப்பனாவே தெரியுது. ஸோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு ஹெச்எஸ் ரவுடியையும் எதிர்த்து வந்துட்டு போராடுற அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட பலன் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இது எந்த அளவுக்கு எனக்கு தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்டால ஃபேர் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு தெரியல. முதல்வர் அவர்கள் வந்துட்டு பெண்கள் விஷயத்துல வந்துட்டு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. பட் இந்த விஷயத்துல வந்துட்டு காவல்துறையோட அலட்சியம் நாளைக்கு என்னோட உயிருக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு. இது சம்பந்தமா வந்துட்டு ஆல்ரெடி நான் லீகல் எய்ட்ல வந்துட்டு அப்ரோச் பண்ணி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு கீழே வந்துட்டு எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டிருக்கேன். பட் அந்த விஷயத்த கூட இன்னும் எனக்கு கொடுக்காம டிஎஸ்பி வந்துட்டு அதை ஹோல்டு பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானவர் கொடுத்த புகாரை முறையாக விசாரிக்காமல் காவல்துறையினர் குற்றவாளியுடன் சேர்ந்து கொண்டு புகார் அளித்தவர் மீதே பொய் வழக்கு போட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.